வணக்கம், வெல்கம் டு கல்ஃப் தமிழ் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று எலெக்ஷன் ரிசல்ட் அப்படி டிவிகே ரசிகர்கள் அப்புறம் தொண்டர்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம மஸ்கட்டில் மொபைலாவில் இருக்கிற க்ரீன் வாக் அப்படின்ற பிளேஸில் தான் இருக்கோம். இது மொபைலா ஸ்கூல் இருக்குல்ல, இந்தியன் ஸ்கூல் மொபைலா பக்கம் தான் இருக்குது. இது எல்லா பார்க் மாதிரி ஸ்கொயராலாம் இருக்காது. இது ரெக்டாங்கிள் ஷேப்லேயே இருக்கும். வாக்கிங் போகிறவங்களுக்கு, சைக்கிள் போகிறவங்களுக்குலாம் அது ரொம்ப சூப்பராக இருக்கும். அது போக இங்கே பேஸ்கெட் பால், அப்புறம் ஃபுட்பால், அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கிட்ஸுக்கான ஊஞ்சல், சர்க்கு, இந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்யூப்மெண்ட்ஸும் இங்கே இருக்குது. நீங்கள் மொபைலா சைடு, அல்குத் சைடு இருந்தீங்கன்னா இந்த பார்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம மறுபடியும் எலெக்ஷனுக்கு வருவோம். நான் ஏன் 50-50% தான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னா, விஜய் அப்படின்றவர் கண்டிப்பாக நல்லது செய்யணும்னு நினச்சி தான் கண்டிப்பாக வந்திருக்காரு. அவருக்கு ஒரு மேஜிக்கல் ஃபேஸ் அண்ட் பவர் இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்குமே அவரை பிடிச்சிருக்கு. அவர் பெருசாக படத்தில் கூட அரசியல் பற்றி பேசினது கிடையாது. ஒரு 2-3 படத்தில் தான் அந்த மாதிரி பேசியிருப்பார். விஜயகாந்த்லாம் பார்த்திங்கன்னா நிறைய படத்தில் போலீஸாகவும் மிலிட்ரியாகவும் இருந்து நம்ம நாட்டை காப்பாற்றிருப்பார். அந்த மாதிரிலாம் அவர் ஒரு பவர்ஃபுல் ரோல் நடிச்சுட்டு அதுக்கப்புறமா அரசியல் வந்திருப்பார். ஆனால் இந்த விஜய் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துட்ட மாதிரி தெரியுது. ரொம்ப கஷ்டப்படாமல் அவர் படத்துலேயும் சரி, அரசியல்லையும் சரி ரொம்ப ஈஸியாக வந்துட்ட மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அதோட வேல்யூலாம் அவருக்கு தெரியுமா அப்படின்றது போக போக தான் தெரியும். இப்போ ஒரு எக்ஸாமில் நல்லா படித்து எழுதினவன் 60 மார்க்கும் அதை பார்த்து காப்பி அடித்தவன் 90க்கு மேலே வாங்கினா நமக்கு எப்படி இருக்கும்? அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா அண்ணாமலையிலேருந்து, சீமான்லேருந்து, இன்னும் நிறைய பேர் திமுக இப்படி அப்படி அவங்க இருக்கிற ஒவ்வொரு அமைச்சரும் இப்படி ஊழல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் நமக்கு போட்டு காட்டி திமுக உண்மை முகத்தை நமக்கு தெரிய வச்சாங்க. அது விஜய்க்கு சாதகமாக போச்சோ அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இவங்க 4-5 வருஷமாக பாடுபட்டு அந்த திமுக இப்படி தான், திமுக வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வச்சது என்னவோ பாஜக இந்த மாதிரி டீம் தான். ஆனால் கடைசியாக ஒரு 4 மாதம் விஜய் தீய சக்தி அப்படின்னு ஈஸியாக சொல்லிவிட்டு அவர் ஓட்டு வாங்கிட்டு போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, இது எனக்கு ஒரு நல்ல சேஞ்ச் ஆகுது. இவர் கண்டிப்பாக நல்லது செஞ்சால் எல்லாருமே பாராட்ட தான் போகிறோம். கண்டிப்பாக அவர் நல்லது தான் செய்வாருன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அவரை நல்லது செய்ய விடணும், நல்லது பண்ணணும். எல்லோரும் நியூவாக வந்திருக்காங்க. எல்லா அரசியல்வாதியுமே ஒரு காலத்தில் நியூவாக வரவங்க தான், எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல். இவங்க இன்னும் நல்ல இளைஞர்களாக இருக்கனால கண்டிப்பாக நல்லது செய்வாங்க அப்படின்னு தான் நானும் ஃபீல் பண்ணுறேன். இது இன்னும் நமக்கு போக போக தான் தெரியும். நான் ஏன் விஜய்க்கு நான் 50% தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா அவர் இந்துஸ்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது அவருக்கு பிடிக்கலையோ, இந்துஸையும் அவர் எதிரியாக பார்க்குறாரோ, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா அவருமே சொல்லலை எந்த விதத்தில் பாஜக எதிரியாக இருக்குது அப்படின்றத அவரும் தெளிவாக சொல்லலை. இல்லை பாஜக என்ன கெட்டது பண்ணிடுச்சு அப்படின்றதும் எனக்கும் தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள். அவர் காங்கிரஸ்க்கு ஃபேவராக இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல. ஏன்னா காங்கிரஸும் திமுகவுமே ஒன்று தான், ரெண்டுத்துக்கும் வேறுபாடு கிடையாது. இப்போ அவர்கிட்ட ஒரு 108 அது மாதிரி தான் சீட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவருக்கு இன்னும் ஒரு 13 சீட் கிட்ட தேவைப்படும். அது கண்டிப்பாக இவராக போய் கேட்க மாட்டார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. யாராவது தான் இவரை பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரியும் தோணுது. அப்படி இல்லைன்னா குடியரசு ஆட்சி வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் கழித்து நமக்கு எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் போக போக. இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.